ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மார்னிங் அப்டேட்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த லைக்ஸ் ஒன்றும் வரல. இன்னும் லைக்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது நம்ம குளோபல் ஸ்டாக் மார்க்கெட். பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் 104 வந்து பாசிட்டிவ் இருக்குது. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 165 வந்து பாசிட்டிவ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லைட்டாக வந்து ரிகவர் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு ஏன் நமக்கு ஏற்ற சென்டிமெண்ட் ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து ட்ரெண்ட் லைனுக்காக நம்ம இந்த நேற்று லைவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்போது நம்ம நேற்று ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணோம், இந்த ஏரியா சம்வேர் நமக்கு ரேஷன் ஜோன் வருது, ஸோ அந்த வெயிட் பண்ணி அந்த இடத்துல சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ண முடிஞ்சால், ஏன்னா இப்போ உங்களுக்கு கேப் அப் ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை பார்க்கணும். மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு நேற்று. ஸோ கீழே போச்சு, கீழே போய் ஃபுல்லாக ரிகவர் ஆச்சு. ரிகவர் ஆகிட்டு க்ளோசிங் கொடுத்து ஒரு சின்னதாக பேஸ் ஒன்று அமைச்சிருக்கேன். ஸோ இந்த பேஸுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தது ஒரு மேலே போனால் திரும்ப வந்து ரேஷன் ஜோன் வரும். ஸோ ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்து ஒரு சப்ளையாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்தால் திரும்ப ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்லணும்னா, உங்களுடைய லைக்ஸ் பொறுத்து நான் கண்டினியூ மார்னிங் அப்டேட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தான், ஒன்றும் நம்ம வந்து குறைஞ்சிட மாட்டோம். சின்னதாக ஒரு மோட்டிவேஷன், ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியாவும் நமக்கு இந்த ரேஷன் ஜோனும் வந்து ரெண்டு மேட்சிங் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரைஸ் மூமெண்ட் அது வரையிலும் மேலே ப்ரைஸ் மூமெண்ட்டம் பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ், அதாவது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிற தூரத்தை உங்களால் கேட்ச் பண்ண முடிஞ்சால் பை அண்ட் செல் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இந்த தூரத்தில் போய்ட்டு இந்த தூரத்தை கணிக்க முடிஞ்சால் பை அண்ட் செல் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஒரு வேளை ஆல்ரெடி இந்த ஏரியா கிட்டக்கிட்ட வந்துச்சு, நீங்கள் கவனிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகுதோ இல்லை சமயம் இந்த இடத்துலேயே உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்சு ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அந்த இடத்துல போய் நீங்கள் பை பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், இல்லை ட்ரேடிங் பண்ணாதீங்க. இன்றைக்கி ரெண்டுத்தில் என்ன ஒன்று பண்ணுங்கள். ஒன்று வெயிட் ஃபார் சேலு, இல்லை சும்மா இருந்துருக்கு, எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து மேபி அந்த இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் இந்த ஜோன் டச் பண்ணுறதுலேயே உங்களுக்கு நாள் போயிடும், ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கே போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், பை பண்ணிவிட்டு நமக்கு டார்கெட்டும் வரலையே ப்ராஃபிட்டும் வரலையேன்னு ஒரு சில வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. டைம் டிக் ஆகிட்டு 0 ஆகிடும். நம்ம நேற்று லைவில் கூட பார்த்தோம், ஏதோ நண்பர் வந்து 17,250 ஏதோ கால் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. 17,250 அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் 0 ஆகும். இது காமன். ஏதாவது பாவம் புதுசாக வரவங்களுக்கு தெரியல, இது காமன். ரொம்ப அவுட் ஆஃப் த மணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 0 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. இது வந்து நிஃப்டி பேங்க்கோட சார்ட், பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது. சரி, நம்ம நிஃப்டியோட சார்ட்டு ஒரு டைம் பார்த்துலாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டியோட சார்ட் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம நேற்று லைவில் பார்த்தது தான். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்குது. பாசிட்டிவ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா. ஓகேங்களா. ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது, கேப் அப்போ இல்லை 100 பாயிண்ட்ஸ் கேப் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ஏரியா வந்து கம்மியாக இருக்குது. அதாவது பை அண்ட் சேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ரேஷன் ஜோன் வரவரையும் வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் மூமெண்ட் ட்ரெண்ட் லைன்லாம் கட் ஆகிட்டு மேலே போகுது, நேரத்தில் என்ன பண்ணலான்னா, இங்கேயும் உங்களுக்கு இருக்குது. இங்கே சப்ளை ஏரியா எங்கே இருக்குது நல்லா கவனிங்க. நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு பை பண்ணிடலான்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சப்ளை ஏரியா. ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் வரணும், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், ப்ரைஸ் கீழே வரும். ஸோ அந்த இதில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தரலாம். இப்போது ப்ரைஸு இந்த லெவல் போனால் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தரலாம். ஸோ இந்த இடத்துல ரேஷன்ஸ் வந்தாலும் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தரலாம். எப்போ பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தரலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் கொடுக்குதுன்னா, அதாவது உங்களுக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல கிடைக்கிது, உங்களுக்கு ரொம்ப ஒரு இப்போ 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப் அப் ஆகாமல் ஒரு 30 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேப் ஆகுது, லைட்டாக உங்களுக்கு பாசிட்டிவ் வருது, ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் வந்து இங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்பர் சைடில் வந்து அதாவது 17,050 உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 17,060 கிராஸ் பண்ணி போகுது இல்லைங்களா. அப்போ வந்து நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்குது, அவ்வளோ தூரம் போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், லைக்ஸ் நான் 1000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். அது எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ ஆசைப்படுறதுல என்ன இருக்குது. ஓகே, ஸோ லைக் பண்ணி பார்க்கணும், எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு என்னுடைய ஒரே ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்னிங் எடுத்துகிட்டு வந்து என்னென்னா, அதானி என்டர்பிரைசஸ் ஃபார் பையிங் சைட். ஏன்னா அதானியில் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு, பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு 15 மினிட்ஸில். நம்ம நேற்று
லைவில் கூட அனுப்பிச்சிருந்தேன். அது லைவ் பற்றி உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது 1 hour சார்ட், இது 15 minutes இது. ஓகே, 15 minutesல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று உங்களுக்கு 10 லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். சின்னதாக கரெக்ஷன், அகைன் ஒரு புல் பேக்கோ இல்லை ரீடெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ வந்து அதுக்கப்புறம் மேலே போகுதுன்னா நீங்கள் அந்த இதில் பை எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேணும். நீங்கள் போய்ட்டு இந்த இடத்துல ஸ்டாப் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இதுதான் வரும் உங்களுக்கு. ஸோ வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் ஒரு பிரேக் டவுன் வந்தால் நீங்கள் வந்து பை எடுங்க. அதுக்கு கீழே என்ன ஸ்டாப் லாஸ், மேபி அதுக்கு லோ இது இருந்தாலும் இது போடுங்க. இந்த லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட முடிஞ்சால் இது போடுங்க. மொத்தத்தில் அதானி என்டர்பிரைஸ்லேருந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தேடுங்க. நல்லா ஒரு பிரகாசமாக இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இது. ஓகே இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதாவது நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ இந்த டைரெக்ஷனில் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் இந்த மாதிரி ஆங்கிளில் கீழே போகிறதுக்கான ஏரோ மார்க் போட்டுருக்க பாருங்கள். கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கும். ஸோ ஓகே, இது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். சில டைம் ஸ்டாக்ஸும் வரும், நிஃப்டி இருக்கும், பேங்க் நிஃப்டி இருக்கும், க்ரூட் ஆயில் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி என்னோடய வியூஸ் ஸ்டடியில் வருதோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி, இது வந்து என்னோடய ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் டெலிகிராம் சேனல் இது. இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், நான் ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வெபினார்லாம் கலந்துக்க விரும்பலை, டேரெக்டாக நான் அப்படியே உள்ளே வந்துடுறேன் இது உள்ள ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் என்னோடய லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். டிமெட் அக்கௌண்ட் என்னோடய லிங்க்கில் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த லிங்க்கில் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏஞ்சல் 1 கொடுத்துருக்கேன், அலைஸ் ப்ளூ கொடுத்துருக்கேன், அப்ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபயர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைம். இது ஒன்றும் மாதம் பேபிள் சார்ஜில் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அது இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து டிப்ஸ் கால்ஸ்னு நினச்சிக்காதீங்க. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அதாவது ட்ரெண்டில் நீங்கள் மேலே கட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்க மேலே ப்ரைஸ் போயிருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். மேபி நீங்கள் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து 1 மணி 21 நிமிஷத்துக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் போனது வந்து 2 மணிக்கு தான் போச்சு, 1 மணி நேரம் லேட்டாக தான் போச்சு, அப்போயே ஒன்றும் போகல. ஓகே, இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ். இது வந்து டிப்ஸு கால்ஸ் நினச்சிக்காதீங்க. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இப்போது நான் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் இதை இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி லைவ்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்ல வீடியோ எண்டில் லைக்ஸ் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் அப்டேட் வந்து இதே மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் லாஸ்ட் என்ன சொல்ல மறந்துட்டுனா, ஓகே எஃப்ஐஐ டேட்டா ஒரு டைம் பார்த்துலாங்க. நேற்று உங்களுக்கு அப்டேட் பண்ண நினைக்கிறேன் எஃப்ஐஐ டேட்டா. அது ஓகே, மந்த்து டில் டேட் பார்த்திங்க அப்படின்னா நெட் பர்ச்சேஸ் நெட் சேல்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து 32 crores 500 சம்திங். அதை இப்போ டிஜிட்டலில் எடுத்துங்க நீங்கள். டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 22,036 crores. ஏப்ரல் 25th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 3,000 செல்லிங் இருக்குது, 1,870 வந்து பையிங் இருக்குது. ஸோ இது வந்து எஃப்ஐஐ டேட்டா வந்து. குளோபல் இண்டெக்ஸ் இன்னொரு டைம் பார்த்துலாம் சேஞ்சஸ் ஆகிருக்குது. அதுதான் மைல்டாக அது 100 சம்திங் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகே சரி, பேச நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.